வணக்கம் गाइस நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்தியன் நேவி ரெக்ரூட்மெண்ட் 2024 கால் ஃபார் தான் இது. நீங்கள் டிகிரி முடித்தவங்க யார் வேணால் இதுக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். அவங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அவங்க எவ்வளோ மார்க் எடுத்திருந்தால் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். A to Z நம்ம தெளிவாக வீடியோவில் சொல்கிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு 1 by 1 புரிய வரும். சரிங்களா? நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், ப்ளஸ் BE BTech. ஓகேவா? நீங்கள் 10th ப்ளஸ் 2 எவ்வளோ மார்க் எடுத்துருக்கணுன்றது தெளிவாக நான் வீடியோவில் சொல்கிறேன். இது கான்ட்ராக்ட் பேசிக் கிடையாது, ரெகுலர் பேசிக் தான். சரிங்களா? இது ரெகுலர் பேசிக் தான், டெம்பரரி கிடையாது, பர்மனன்ட் ஜாப். சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. டோட்டலாக வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 36 வேக்கன்சி. 10th ப்ளஸ் 2 முடிச்சிருக்கணும் ரெகுலர் பேசிக்கில். ஓகேவா? நீங்கள் யூனிவர்சிட்டியில் 10th ப்ளஸ் 2 முடிச்சிருந்தால் நாட் எலிஜிபிள் ஃபார் திஸ் ரெக்ரூட்மெண்ட். உங்களுக்கு போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா, உங்களுக்கு இந்தியாவில் எங்கே வேணாலும் போஸ்டிங் போடுறோன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 20/12/2024 உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுற மாதிரி பாருங்கள். கொஞ்சம் டிலே பண்ணாதீங்க. வாய்ப்புன்றது ஒரு முறை தான். நான் எல்லா வீடியோவிலும் இதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரிங்களா? வாய்ப்புன்றது ஒரு முறை தான், வரும்போதே நம்ம பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு திருப்பி கிடைக்கிறது ரொம்ப ரேரு. ஓகேவா? யாரெல்லாம் அப்ளிகேஷன் போடணும்னு நினைக்கிறீங்களோ, இல்லை நான் போட போகிறேன் ப்ரோ, இதுக்கான வேலை வாய்ப்புக்கான தகவலை நீங்கள் கொடுன்னு சொன்னீங்கன்னா நான் செப்பரேட்டாக உங்களுக்கு கமெண்டில் சொல்லுவேன். சரிங்களா? நம்மளோட ஃபாலோவர்ஸுக்கு தெரியும், ப்ளஸ் சப்ஸ்கிரைபுக்கும் தெரியும் நான் எந்த அளவுக்கு நம்மளோட கமெண்ட்ஸில் முக்கியத்துவம் கொடுத்துருக்குன்றத. போஸ்டிங் நேம் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் டெக்னிக்கல் பிரான்ச். ஓகேவா? இது ஒரு நல்ல போஸ்டிங் தான். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th ப்ளஸ் 2 பேட்டர்ன் தான் வரும். ஓகேவா? 10th ப்ளஸ் 2 பேட்டர்ன் ஆர் ஈக்குவலேட்டரி எக்ஸாமினேஷன் இந்த போர்டு. ஓகேவா? நீங்கள் ஒரு ஸ்டேட் போர்டு ஆர் CBSE நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் 10th ப்ளஸ் 2 சொல்லியிருக்காங்க. நீங்கள் 12th, சரிங்களா, நீங்கள் 12th மினிமம் 70% மார்க் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? மேத்தமெட்டிக்ஸ் அந்த ஃபிசிக்ஸ் மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள். ஓகேவா? இதுக்கு மேத்தமெட்டிக்ஸ் அண்டு ஃபிசிக்கல். ஓகேவா? இதில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் இந்த சப்ஜெக்ட் கம்பல்சரி வேணும்னு சொல்லியிருக்காங்க. அது ப்ளஸ் 2. ஓகேவா? அது 70% ஆஃப் மார்க்கு எலிஜிபிள் ஃபார் திஸ் கேண்டிடேட். உங்களுக்கு ஆவரேஜ் டோட்டலை பண்ணி நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்களோ அந்த டோட்டலை கன்வெர்ட் பண்ணி நீங்கள் பர்சன்டேஜ் பாருங்கள். 70% அபோவ் இருந்தீங்கன்னா இதுக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிகிரி குவாலிஃபிகேஷனில் BE BTech. Who can apply இந்த போஸ்ட்டுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியுன்றதை தெளிவாக சொல்லியிருக்காங்க. who can apply the application who are the ஓகே BE BTech படிச்சவங்க மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் SSB இன்டர்வியூ காமனாக நாங்கள் பார்ப்போம். நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணால் கூட உங்களுக்கு ரிட்டன் SSB இன்டர்வியூன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் கேட்டகிரி பார்த்துங்க, 2026 2028 சரிங்களா, அதுக்குள்ளே விண்ணப்பிக்க முடியும். நெக்ஸ்ட் ப்ராசஸ்ஸு உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் முடிச்சுட்டு ஃபைனலாக உங்களுக்கு SSB இன்டர்வியூ இருக்குதுன்னு சொல்லியிருக்குல்ல, சேம் அதே தான். எல்லாத்துக்குமே தயாராகி இந்த வேலையை நான் கண்டிப்பாக எனக்காக ஒரு வேலையை நான் பயன்படுத்தி கொள்ளுன்றவங்க, வில் பவர் இருக்கிறவங்க தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்கலாம். ப்ளஸ் நீங்கள் ப்ளஸ் 2 முடிச்சுட்டு ப்ளஸ் 2 நல்ல ஹையர் ரேஞ்சு மார்க் எடுத்திருப்பீங்க, அவங்களும் இதுக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம படித்த படிப்பு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நல்ல வேலைக்கு போகிறதுக்கு தான். சரிங்களா? காமனாக நம்ம ஸ்கூலு, நம்மளோட கல்லூரி எல்லாமே நம்ம ஃபைனலாக முடிச்சுட்டு நம்மளுக்குன்னு ஒரு வேலை, நம்மளுக்குன்னு ஒரு கௌரவம் வர்றதுக்காக தான் நம்ம ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு இன்டர்வியூவோ இல்லை நம்ம ஜாபுக்கு அப்ளிகேஷன் போடுறோம். ஓகேவா? உங்களுடைய ஏஜ் பார் ஆயிடுச்சுன்னா ரொம்ப ரிஸ்க்கு. சரிங்களா? அதனால் கிடைக்கும் போது எந்த வேலையாக இருந்தாலும் சரி, நம்ம சேனலில் எவ்வளோ நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பேன், வர வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திங்க ப்ரோ, இந்த மாதிரியெல்லாம் வேலை வருது. நீங்கள் அப்ளிகேஷன் போடுறீங்களோ இல்லையோ அது அப்பாரம். சரிங்களா? கிடைக்குதோ இல்லையோ அதுவும் அப்பாரம். நம்மளுக்குன்னு ஒரு முயற்சி கம்பல்சரி இருக்கணும். ஒரு வருஷத்தில் ஒரு 5-6 செலெக்ஷன் எல்லாம் அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணிங்கன்னா எந்த வேலையில் எந்த அடிப்படையில் அவங்க ஆள் எடுக்கிறாங்க, நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய ஹெல்த்துலேயோ ப்ளஸ் நாலேஜ்லேயும் இம்ப்ரூவ்மெண்ட் கம்மியாக இருக்குன்றது தெரிய வரும். சரிங்களா? ஹவு டு அப்ளை, யாருன்னா அப்ளிகேஷன் போடக்கூடிய நபர்கள் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு செப்பரேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களை ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவையான
லிங்க்கு ப்ளஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நான் செப்பரேட்டாக அனுப்பிச்சி விட்றேன். கண்டிப்பாக நான் உங்களை வந்து ஒரு டேக் கேர் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் எப்போ ப்ரோ ஸ்டார்ட் ஆகும் பல பேர் கேள்வி வந்துட்டு இருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து கரெக்டாக எல்லோரும் பயன்படுத்தினா ரீசெண்டாக இப்போது அமரன் படம் பார்த்துருப்பீங்க. அவர் எஸ்எஸ்பி இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு வெளியே வருவார். நான் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டேன், அந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு. நான் அந்த படம் இப்போ வேறு லெவல் ஹிட் ஆகிடுச்சு. சேம் அதே ப்ராசஸ் தான் எஸ்எஸ்பி இன்டர்வியூ இருக்குது. இது வந்து ஜாப் பார்த்திங்கன்னா எக்ஸர்வீஸ்மேன் கேட்டகிரியில் வரும். நீங்கள் இப்போ உங்களுடைய ஜாப் நீங்கள் பண்ணி முடியும் போது உங்களுக்கு சரிங்களா, ஜாப் வந்து சர்வீஸ் பண்ணிட்டு முடியும் போது எக்ஸர்வீஸ்மேன் கேட்டகிரி வரும். சேலரி பொறுத்த வரைக்கும் வேறு லெவலில் இருக்கும். அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் சரிங்களா. ஸ்டார்டிங் சேலரி கிட்டத்தட்ட ஒரு 60,000 ரூபாய்க்கு மேலே தான் கம்பல்சரி இருக்கும். ட்ரைனிங் பேசிக் சேலரி நான் சொல்கிறது. அப்போது நீங்கள் ட்ரைனிங் முடிச்சுட்டு போனால் எந்த அளவுக்கு சேலரி இருக்குன்னு நீங்களே ஒரு ஃபிக்ஸ் பண்ணிங்க மைண்டில் சரிங்களா. இந்த ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 6/12/2024, லாஸ்ட் டேட்டு 20/12/2024. ஷார்ட் பீரியடுங்க இது. மொத்தம் 14 நாள் தான் நம்மளுக்கு அப்ளிகேஷன் டைமிங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கு தகுந்த போல் நீங்கள் அப்ளிகேஷன் போடுறத பாருங்கள். நெக்ஸ்ட்டு யாருக்குன்னா நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் வந்து அப்ளிகேஷன் லிங்க் யாருக்கான தேவைன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு தகவல் கொடுங்க, நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம நோட்டிஃபிகேஷன் உள்ளே போயிடலாம் சரிங்களா. இப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகலை. அது ஓப்பன் ஆனோடனே எப்படி நான் ப்ராசஸ் எப்படி அப்ளிகேஷன் பண்ணோம், எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அவங்க கேட்குறான்றது அது ப்ராப்பராக நான் வீடியோவில் சொல்கிறேன். நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். இது இந்தியன் நேவி பக்கா பார்த்தோன்னே அப்படி மெர்சல் ஆகிடலாம். அந்த அளவுக்கு தான் நம்ம ஜாபோட ப்ரொஃபைலே கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனே வேறு லெவலில் அப்படியே காந்த மாதிரி இழுக்குது சரிங்களா. மேலே டாப்பில் பாருங்கள் 10th + 2 பிடெக் கேண்டிடேட் என்ட்ரி தெளிவாக சொல்லிட்டாங்க சரியா. இந்த படித்தவங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு நாங்கள் கண்டக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பிரான்ச்சு வேக்கன்சி கார்டனர்னால் என்ன, பெண்களும் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அந்த கோர்ஸுக்கு. மேக்ஸிமம் 7 வேக்கன்சி ஆஃப் உமன்ஸ். பெண்கள் யாருனா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வீடியோ பார்த்துன்னு யாருனா இருந்தீங்கன்னா நீங்களும் அப்ளிகேஷன் போட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு திருப்பி கிடைக்காது. கிடைச்சாலே கண்டிப்பாக ஒரு 6 மாதம் 7 மாதம் ஆகிடும் வாய்ப்பு வர்றதுக்கு. அப்ளிகேஷன் போடுங்க. கண்டிப்பாக ஒரு 2-3 மந்த்ஸ் தான் உங்களுக்கு அட்மிட் கார்டே உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் இந்த மாதம் அப்ளிகேஷன் பண்ணுறோன்னு அடுத்த மாதம் கூப்பிட்டு போகிறதில்ல. கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது, அதுக்குன்னு ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்குது சரிங்களா. உங்களோட ஏஜ் பார்த்துங்க. இதுக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் சரிங்களா. நான் ஏன் இதை நோட்டிஃபிகேஷனை டேட்டா ஓப்பன் பண்ணி காட்டினேன்னா எல்லாேருக்கும் தெரியணும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வர்றது நம்மளுக்கு வந்து யாரோ நான் சொல்ல விரும்பலை. ஓகே ப்ரோ, மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு போங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கலாம்.